2025 IPL உடைய மெகா ஏலத்தில் ஆர்சிபி அணியில் 4 வீரர்களை தக்கவைக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2 பேட்டர்கள் மற்றும் 2 பவுலர்களை தக்கவைக்க இருப்பதாகவும் அவர்கள் குறித்து தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போறோம். அதாவது ஆர்சிபி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த அணிக்காக விளையாடும் ஒரே வீரர் என்றால் அது விராட் கோலி அவர்கள் மட்டும்தான். கடந்த சீசன்ல கூட 15 இன்னிங்ஸில் 741 ரன்களை எடுத்து ஆரஞ்சு கேப்பை கைப்பற்றியது மட்டும் இல்லாம மற்ற எந்த பேட்டர்களுமே 600க்கும் மேற்பட்ட ரன்களை கூட தொடவில்லைங்க. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா கடந்த சீசனில் 15 போட்டிகளில் விளையாடிய ரஜத் படிதர் அவர்கள் தான். அதுல பாத்தீங்கன்னா 177.13 ஸ்ட்ரைக் ரேட்டில் 395 ரன்களை குவித்து அசத்திருக்காரு. 2022 இந்தியாவுடைய ஏ அணிக்காக அறிமுகமான இவர் 3 டெஸ்ட் ஒரு நாள் போட்டியிலுமே விளையாடி இருக்காரு. இவரை பாத்தீங்கன்னா இரண்டாவதாக தக்க வைக்கவும் வாய்ப்பு இருக்கா. மூன்றாவதாக யார் பாத்தீங்கன்னா யாஷ் தயால் அவர்கள் தான். இவர் மீது நம்பிக்கை வைத்து 5 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இடது கை பவுலரான இவர் 14 போட்டிகள் 15 விக்கெட்களை கைப்பற்றி அசத்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா பிளே ஆஃப் சுற்றில் சென்னை சூப்பர் கிங்ஸை வெளியேற்றி இவர் தான் முக்கிய காரணமாகவும் அன்கேப் பிளேயர் என்பதால் இவரை அதே 5 கோடி கொடுத்து மட்டுமே தக்க வைக்க முடியும். கடைசியாக பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு முதல் ஆர்சிபி அணிக்காக விளையாடி வரும் முகமது சிராஜை 2022 மெகா ஏலத்தின் பொழுது தக்க வைத்திருக்காங்க. சமீப காலமாக பாத்தீங்கன்னா முரட்டு ஃபார்மில் இருந்த முகமது சிராஜ் ஒரு சில தொடர்களில் சிறப்பாக பந்து வீசவில்லை. இருந்தாலுமே இது பெரிய குறை ஒன்றும் கிடையாது. மீண்டுமே ஃபார்முக்கு திரும்ப முடியும் என்பதால் இவரை தக்க வைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.